இந்த கதை ஒரு உழைப்பாளியோட கதை. ஜெகன் சேட்லால் சந்தோட நிலத்துல வேலை செஞ்சாரு. சேட்லால் சந்தோட நிலம் அந்த கிராமத்திலேயே பெரிய நிலமா இருந்தது. அந்த இடத்துல நிறைய விவசாயிகள் வேலை செஞ்சாங்க. அவங்க வேலை செஞ்சதுக்கான கூலிய தினமும் சாயந்தரம் சேட்லால் சந்த் தான் கொடுப்பாரு. அதே சமயம் சேட்லால் சந்த் ரொம்பவும் நல்லவரு. ஆனா விவசாயிகளை பாத்துக்கிறதுக்காக ஒரு ஆளை வேலைக்கு சேர்த்தாரு. கமலா, ரொம்ப நேரமா நானும் பாத்துக்கிட்டே இருக்கிறேன். அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா உனக்கு கூலி பணம் கிடைக்காது. அட என்னங்க நீங்க, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதெல்லாம் எனக்கு தெரியாது. வேலை செய்ய வந்தா வேலை செய்யணும். அந்த வேலைக்காரன் எல்லாரையும் ரொம்பவே மிரட்ட ஆரம்பிச்சான். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ஜெகன் பயிர்களை வெட்டிக்கிட்டு இருக்கும்போது அவருடைய கவனம் செதறிடுச்சு. அதனால அவருடைய விரல்ல வெட்டுப்பட்டுடுச்சு. சில ஆட்கள் அவரை நோக்கி ஓடுனாங்க. ஒரு பொண்ணு அவருடைய காயத்துக்கு கட்டு போட்டு விட்டா. அப்புறம் மத்த விவசாயிங்க எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல காளியா அந்த இடத்துக்கு வந்தான். டேய் ஜெகன், என்னடா உட்கார்ந்துட்டு இருக்கிற? அண்ணா, என்னுடைய கை அந்த கோடாலியில வெட்டிக்குச்சு. உங்களுக்கு வேலையில கவனம் இல்ல, ஆனா கூலி பணம் மட்டும் மொத்தம் வேணும். உங்களுக்கு மருந்து செலவெல்லாம் நாங்களே பார்க்கணும். இவங்க எல்லாம் சேர்த்து சேட்டை திவாலாக்கிடுவானுங்க. காளியா இப்படி எல்லாம் பேசுறத கேட்ட உடனே ஜெகனுக்கு கோவம் வந்துடுச்சு. ஜெகன் எதுவும் பேசாம நேரா வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு போனதும் அவரோட மனைவி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. பாவம் அவ அந்த காயத்தை பார்த்து அழ ஆரம்பிச்சா. ஐயோ பைத்தியக்காரியே, அழுற, கொஞ்ச நாள்ல சரியாயிடும். இந்த காயம் ஆறி போயிடும். ஆனா அவன் சொன்னது என்ன, காளியா எப்ப பார்த்தாலும் ஏதாவது உங்களை பேசிக்கிட்டே இருக்கானே. அதனால என்ன, அவனுக்கு அது பழக்கம் தானே. நான் உங்ககிட்ட என்ன சொல்றேன்னா, உங்களால அந்த வேலையை விடவே முடியாதா? கூலி வேலையை நான் செய்யறது விட்டுட்டா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? நாம கோழிங்களை வாங்கி அது மூலமா முட்டை வியாபாரம் பண்ணலாங்க. ஆனா அது வாங்கறதுக்கு பணம் நம்ம கிட்ட எங்க இருக்கு? எங்க முப்பாட்டங்க எனக்கு ஏதாவது சொத்து பத்து கொடுத்துட்டு போனாங்களா என்ன? மாலா தன்னோட கைகள்ல இருக்கிற 2 வளையல கையில எடுத்தா. அதுக்கப்புறம் கம்பளையும் எடுத்தா. இந்த நகையெல்லாம் போட்டுக்கிறதுக்காக மட்டும் இல்ல, தேவைக்காக கூட இந்த நகைகளை நாம பயன்படுத்திக்கலாம். வேணாம் வேணாம், இது எனக்கு வேணாம். மாலா ரொம்ப வற்புறுத்துறதுனால அந்த நகைகளை ஜெகன் வாங்கிக்கிட்டாரு. ஜெகனும் மாலாவும் மார்க்கெட்டுக்கு போனாங்க. அந்த நகைகளை ஒரு கடையில அவங்க அடமானம் வச்சாங்க. அந்த நகைக்கு அவங்களுக்கு 2000 ரூபாய் பணம் கிடைச்சது. அப்புறம் மாலாவும் ஜெகனும் கோழி கடைக்கு போனாங்க. தம்பி, ஒரு கோழி விலை எவ்வளவு? ஒரு கோழியினுடைய விலை 100 ரூபாய். ஒருவேளை நீங்க 10 கோழி வாங்குனீங்கன்னா ஒரு கோழிய ஃப்ரீயா கொடுப்பேன். ரொம்ப நல்லா இருக்கு. ஜெகன் அந்த வியாபாரிக்கு 1000 ரூபாய் பணம் கொடுத்தாரு. அப்புறம் அந்த வியாபாரி ஒரு பெரிய கூடையில 10 கோழியையும் ஒரு சேவலையும் கொடுத்தாரு. ஜெகனும் மாலாவும் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் மூங்கில் கம்புகளை வச்சு கோழிங்களுக்காக ஒரு சின்ன வீடை கட்டினாங்க. கோழிங்க இங்க ஆடுறதையும் ஓடுறதையும் பார்த்து இவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. மறுநாள் கோழியோட முட்டைகள் எல்லாத்தையும் மாலா சேகரிச்சு வச்சா. ஜெகன் அந்த முட்டைகளை எடுத்துக்கிட்டு ஒரு வியாபாரிய பார்க்க போனாரு. அந்த 10 முட்டைகளுக்கு அவரு 30 ரூபாய் கொடுத்தாரு. இதே மாதிரி தினமும் போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு மாசமும் ஆயிடுச்சு. இப்ப ஜெகன் ஒரு மாசத்துக்கான வருமானத்தை எண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு நாளைக்கு 30 ரூபான்னா ஒரு மாசத்துக்கு 900. ஆனா அங்க வேலை செய்யும் போது உங்களுக்கு 500 ரூபாய் தான் கிடைச்சது. நான் கொஞ்சம் பணத்தை கொண்டு போய் தங்கம் வாங்கிட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம், மீதி இருக்கிற பைசாவில நாம கோழிகளை வாங்கிட்டு வருவோம். அதனால லாபம் நமக்கு இன்னும் அதிகமா கிடைக்கும். ஜெகனும் மாலாவோட பேச்ச கேட்டாரு. மறுபடியும் அந்த வியாபாரி கிட்ட இருந்து 5 கோழிகளை வாங்கிக்கிட்டு வந்தாரு. இப்ப தினமும் அவங்களுக்கு 15 முட்டைகள் கிடைச்சது. இத பார்த்து மாலாவுக்கு ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் மறுமாசம் பணத்தை எண்ணும் போது அப்ப அவருக்கு ஒரு நாளைக்கு 35 ரூபாய், அப்படின்னா ஒரு மாசத்துக்கு 1350 ரூபாய். அடேங்கப்பா! இப்ப ஜெகனுக்கு லாபம் புரிய ஆரம்பிச்சது. இப்ப 3 மாசத்துல ஒவ்வொரு மாசமும் ஜெகன் 10 கோழிகளை வாங்க ஆரம்பிச்சாரு. இப்ப மொத்தமா சேர்த்து ஜெகன் கிட்ட 50 கோழிகள் இருந்துச்சு. இப்ப ஒரு நாளைக்கு அவருக்கு 150 ரூபாய் கிடைச்சது. இத பார்த்து அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. இந்த தடவை அவர் பணத்தை எண்ணும் போது இந்த மாசம் மொத்தத்துல 4500 ரூபாய் சம்பாரிச்சிருக்கோம். பாத்தீங்களா, நான் தான் சொன்னேன்ல. போங்க, இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் என் கைய காலியா வச்சிருக்க முடியும்?
2 பேரும் நகை கடைக்கு போனாங்க. 2000க்கு வட்டியோட சேர்த்து 2250 ரூபா ஆச்சு. எடுத்துக்கங்க. ஜெகன் பணத்தை கொடுத்து தன்னுடைய நகையை மீட்டாரு. ஜெகன் அந்த இடத்துல ஒரு மூக்குத்திய பார்த்தாரு. அந்த மூக்குத்தி எவ்வளோ? ஜாஸ்தி ஒன்றும் இல்ல, 450 ரூபா தான். அதையும் கொடுத்துருங்க. மாலா புது மூக்குத்திய போட்டுக்கிட்டா. ரொம்ப சந்தோஷமாயிட்டா. இதுக்கப்புறமா ஜெகன் தன்னோட வியாபாரத்தை அதிகப்படுத்திக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரே வருஷத்துல அவருடைய வருமானம் 30,000 ரூபாய் வரைக்கும் ஆயிடுச்சு. இப்ப அவரு சொந்தமா ஒரு கோழி பண்ணையை வச்சுட்டாரு. அந்த பண்ணையில வேலை செய்யறதுக்கு வேலைக்காரங்களையும் வச்சாரு. இப்ப அவருடைய சின்ன வீடு பெரிய பங்களாவா மாறிடுச்சு. இப்ப ஜெகனும் மாலாவும் அவங்க வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஜெகன் ஒரு சாதாரண கூலி. இப்ப அவரு கோழி பண்ண முதலாளி. ஒருவேளை மாலா அன்னைக்கு வற்புறுத்தலனா இன்னைக்கும் ஜெகன் ஒரு கூலிக்காரனா வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. இதுக்கு தான் பசங்களா சொல்லுவாங்க, வாழ்க்கையில முன்னேறணும்னா ஒரே ஒரு முயற்சி தான் தேவை. எப்படி ஜெகனோட முயற்சி அவருடைய வாழ்க்கையில அவரை ஜெயிக்க வச்சது. காய்கறி வாங்கலையோ, பசுமையா இருக்கிற காய்கறி வாங்கலையோ, சிகப்பான தக்காளி, தோட்டத்துல விளைஞ்ச காய்கறிய வாங்கிக்கலையோ. மீரா தன்னுடைய காய்கறிகளை எல்லா இடத்துலயும் சுத்தி சுத்தி வித்துட்டு இருந்தா. தினமும் கிராமத்தை சுத்தும் போது அவ எப்பவுமே ஒரு பசுமையான காய்கறி தோட்டத்தை பாப்பா. பல வருஷமாவே நான் இந்த தோட்டத்தை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். மீரா அந்த தோட்டத்தை வாங்கணும்னு ஆசைப்பட்டா. அந்த இடத்துல அவளே காய்கறிகளை விளைய வைக்கணும்னு ஆசைப்பட்டா. ஆனா மீராவுடைய சூழ்நிலை அவளுக்கு துணையாவே இல்ல. மீராக்கு ஒரு சின்ன மகன் இருந்தான். அவனை நல்லா பாத்துக்கிற பொறுப்பு மீரா மேலதான் இருந்துச்சு. ஏன்னா மீனாவுடைய கணவர் சில வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாரு. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, காய்கறி வாங்கலையோ, பசுமையா இருக்கிற காய்கறிய வாங்கலையோ, சிகப்பு தக்காளி, தோட்டத்துல விளைஞ்ச காய்கறிய வாங்கலையோ. அப்பதான் அவளுக்கு முன்னாடி நெய் விக்கிற விமலா வந்தா. என்னம்மா மீரா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ சொல்லு, நீ எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, அந்த காய்கறி தோட்டம் வச்சிருக்கிற தோட்டக்காரன் தோட்டத்தை விற்க போறானாமே. என்கிட்ட மட்டும் இன்னைக்கு பணம் இருந்திருந்தா நான் இன்னைக்கே அந்த தோட்டத்தை வாங்கியிருப்ப தெரியுமா. மீராக்கு அந்த தோட்டம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததா. அதனால நேரா அந்த தோட்டக்காரரை பாக்கறதுக்காக அவ வந்துடுறா. எங்க பாருங்க ஐயா, நீங்க இந்த தோட்டத்தை விக்கிறீங்கன்னு நான் கேள்விப்பட்டனே. ஆமாம்மா, எனக்கு இப்போ ரொம்ப வயசாயிடுச்சுமா. என்னால இப்போ இந்த தோட்டத்தை பார்த்துக்க முடியல. அதனால தான் நான் இதை விற்கணும்னு நினைக்கிறேன். நீ இந்த தோட்டத்தை வாங்கணும்னு ஆசைப்படுறியாமா? ஆமா, உண்மைதாங்க ஐயா. ஆனா என்னால வாங்க முடியுமா முடியாதான்னு எனக்கு தெரியல. சரி, நீங்க இதோட விலை எவ்வளோன்னு சொல்றீங்க? நான் இந்த தோட்டத்தை 600 காசுக்கு விற்கலான்னு நினைக்கிறேன். அடேங்கப்பா, என்கிட்ட 200 காசு மட்டும்தான் இருக்கு. 200 காசு ரொம்ப குறைவம்மா, என்னால ஏத்துக்க முடியாது. நான் 400 காசுக்காவது உனக்கு கொடுக்கறேன், அதை விட என்னால குறைக்க முடியாது. சரி ஐயா, ஒருவேளை நான் அந்த 200 காசை இப்பயே உங்களுக்கு தந்துட்டேன்டா, அடுத்த 4 மாசம் வரைக்கும் ஒவ்வொரு மாசமும் 50 காசை உங்களுக்கு கொடுத்தேன்னா நீங்க எனக்கு இந்த தோட்டத்தை வித்துடுவீங்களா ஐயா? அந்த தோட்டக்காரர் யோசிச்சாரு. சரிம்மா, அடுத்த 4 மாசத்துக்கு நீ 50 காசா தவணையில கொடுத்துருமா. மீரா ரொம்ப சந்தோஷப்பட்டா. ஏன்னா சீக்கிரமே அவளுடைய கனவு தோட்டம் அவளுக்கு கிடைக்கிறதா இருந்துச்சா. அதுக்கப்புறம் என்ன, மீரா நிறைய உழைக்க ஆரம்பிச்சா. அவ தினமும் நிறைய காய்கறிகளை வாங்கி விற்க ஆரம்பிச்சா. அதனால அவளுக்கு நிறைய பணம் கிடைக்கவும் ஆரம்பிச்சதா. தினமும் மீரா கொஞ்சம் கொஞ்சம் காசா சேர்த்து வச்சா. அப்புறம் சாயந்தரம் நேரத்துல பூ, இந்த மாதிரி நிறைய பொருட்களையும் விற்க ஆரம்பிச்சா. ஒரு மாசத்துக்கு அப்புறம் மீரா அந்த தோட்டக்காரர்கிட்ட 50 காசை கொடுத்தான். மீரா ரொம்ப சந்தோஷப்பட்டா. மீரா இதே மாதிரி தினமும் உழைக்க ஆரம்பிச்சா.
அவ காலையில காய்கறிகளையும் சாயந்தரம் பலகாரத்தையும் வித்தா. கொஞ்சம் கொஞ்சமா மீரா 4 மாசம் வரைக்கும் தோட்டக்காரருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டா. ரொம்ப சந்தோஷம் மீரா. இப்போ இந்த தோட்டம் உனக்கு சொந்தமாயிடுச்சு. இந்த தோட்டத்தை நீ ரொம்ப நல்லா பாத்துக்கம்மா. மீராக்கு தனக்குன்னு ஒரு தோட்டம் வாங்கணும்ன்ற கனவு நிறைவேறிடுச்சா. இப்ப மீரா அவளுடைய சொந்த தோட்டத்துல காய்கறிகளை விளைக்க ஆரம்பிச்சான். மத்த காய்கறி விக்கிறவங்கெல்லாம் இவகிட்ட இருந்து காய்கறிய வாங்க ஆரம்பிச்சாங்க. மீராவுடைய கடுமையான உழைப்பு அவளுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொண்டு வந்துச்சு. அவளுடைய மகனும் இப்ப நல்ல ஸ்கூல்ல படிக்க ஆரம்பிச்சிட்டான். மீராவுடைய வாழ்க்கை இப்ப சந்தோஷமான வாழ்க்கையா மாறிடுச்சு. இதனாலதான் உழைக்கிறவங்க என்னைக்குமே தோக்க மாட்டாங்கன்னு சொல்வாங்க. ரத்னகிரிங்கிற சின்ன கிராமத்துல ஷம்பு இருக்காரு. சொல்ல போனா ஷம்பு ஒரு சாதாரண மனுஷன்தான். அவரு ஒரு தாபால வேலை பாக்குறாரு. ஆனா அவர்கிட்ட அவருக்கு சொந்தமான ஒரு நிலம் இருந்தது. அங்க அவரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மாமரம் ஒண்ணு வச்சாரு. பாத்தியா மீனாட்சி, என்னுடைய மாமரம் எவ்வளவு பெருசாயிடுச்சுன்னு. ஆனா இது வரைக்கும் இந்த மரத்துல ஏன் மாங்காய் காய்க்கவே இல்ல? ரொம்ப சீக்கிரத்துல காய்க்கும்மா. அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையே மாறி போயிடும். இதெல்லாம் சீக்கிரம் நடக்கணும்னு நானும் நம்புறேங்க. ஷம்புவும் மீனாட்சியும் சேர்ந்து அவங்க மாமரங்களை அக்கறையா பாத்துக்கிட்டாங்க. தினமும் காலையில மரங்கள் எல்லாத்துக்கும் தண்ணிய ஊத்திட்டு தான் ஷம்பு தன்னோட வேலைக்கு போவான். மறுபடியும் லேட் ஆயிட்டியா ஷம்பு? மன்னிச்சிடுங்க முதலாளி, இனிமே இந்த மாதிரி நடக்காது. அது என்னுடைய ஒரு மரத்துல பூச்சி வச்சிடுச்சு. அதனால நான் அதுக்கு மருந்து போட்டுக்கிட்டு இருந்தேன். சரி சரி, இத்தனை வருஷமா நீயும் அந்த மரங்களை அக்கறையா தான் பாத்துட்டு இருக்க. ஆனா அந்த கடவுளுக்கு தான் தெரியும் அதுல எப்ப மாங்காய் காய்க்கும்னு. காய்க்கும் முதலாளி, நிச்சயமா காய்க்கும். அன்னைக்கு தான் ஷம்புவுக்கு 10,000 ரூபாய் சம்பளம் கிடைச்சது. அவன் பணத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருந்த கடைக்கு போனான். இந்தாங்கண்ணே, உங்களுக்கு சேர வேண்டாம் 500 ரூபாய். போன வாரம் உங்ககிட்ட வாங்கினது. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அங்கிருந்து அவரு மளிகை கடைக்கு போனாரு. வந்துட்டீங்களா ஐயா? நான் இப்பதான் உங்களை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். அதாவது இன்னும் ஏன் இவர் வரலன்னு. இருந்தாலும் உங்க வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை சாமானையும் நான் ஏற்கனவே பேக் பண்ணி வச்சுட்டேன். ரொம்ப நல்ல காரியம் பண்ணீங்க. கணக்கு எவ்வளவு வந்துச்சுன்னு? 2400 ரூபாய். இந்தாங்க. அதுக்கப்புறம் ஷம்பு பால்காரன் கிட்ட போனாரு. இந்தாங்கண்ணே, உங்களுடைய 1000 ரூபாய். பழைய கணக்கு முடிஞ்சது. இப்போ புது கணக்கு ஆரம்பம். சரிப்பா. எல்லா கணக்கையும் கொடுத்து முடிச்சிட்டு அவர் வீட்டுக்கு போனப்ப, உங்களுக்காக தாங்க காத்துக்கிட்டு இருந்தேன். சம்பளம் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். மளிகை பொருட்களை இதோ இங்க வச்சிடுங்க. கிடைச்சிடுச்சு. அப்புறம் 3540 ரூபாயும் கொடுத்துட்டேன். அப்படின்னா இப்ப வெறும் 6460 ரூபாய் தான் மீதி இருக்கா? ஆமா, இப்போ இதுல விவசாயத்துக்கு 3500 ரூபாய் தேவைப்படும். கரண்ட், மோட்டரு, தண்ணி, அது இதுன்னு. அப்புறம் 500 ரூபாய் என்னுடைய மாச செலவுக்கு. அப்புறம் மீதி இருக்கிற 3000 ரூபாய நீ வச்சுக்க. அப்புறம் வாங்க வேண்டியது ஏதாவது இருந்தா வாங்கிக்க. மீதி பணத்தை சேர்த்து வை. சரிங்க. நான் என்ன நினைச்சேன்னா, இந்த மாசம் 3000 ரூபாய்க்கு மேல ஏதாவது மிச்சப்பட்டுச்சுன்னா ஒரு புது சேலை வாங்கலாம்னு நினைச்சேன். அது அடுத்த மாசம் என் தங்கச்சியோட கல்யாணம் வருது இல்லையா? நீ கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு புது சேலைய வாங்கி தரேன். சரிங்க. எல்லாம் கணக்கும் முடிஞ்சு போச்சு. மறுநாள் காலையில ஷம்பு தன்னோட மாமரத்துக்கிட்ட போனப்ப அவன் அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டான். மீனாட்சி, என்னங்காச்சு? இங்க பாரு, மரத்துல காய் காய்க்குது. ஆஹா கடவுளே, இது நம்ம மரத்துல வளர்ற முதல் காய்ங்க. ஆமா ஆமா, காய்ங்க நல்லா காய்க்கும்னு நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா காய்க்குங்க. நாம இத்தனை வருஷமா இந்த மரங்களை நல்லா கவனிச்சுக்கிட்டோம்ல. அதுவும் சரிதான். ஷம்புவும் மீனாட்சியும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அவங்க பல வருஷமா கஷ்டப்பட்டதுக்கான பலன் கிடைச்சிருச்சு. ஒரே மாசத்துல எல்லா மாமரத்துலயும் மாங்காய் காய்ச்சுது. எத்தனை மாங்காய் இங்க இருக்கு இல்லையா? ஆமா, இதுக்கப்புறம் தான் நாம இந்த மரங்களை நல்லா பாத்துக்கணும். அப்பதான் நமக்கு நல்ல விலை கிடைக்கும். ஆமாங்க, நிச்சயமா. இதுக்கப்புறம் மீனாட்சியும் ஷம்புவும் அவங்களோட அதிகமான நேரத்தை அவங்களோட மாந்தோப்பிலேயே கழிச்சாங்க.
ஒரு மாங்காயில பூச்சி வச்சுட்டா கூட உடனே அதை அவங்க பறிச்சிடுவாங்க. கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு அப்புறமா மாங்காய் பழுக்க ஆரம்பிச்சது. சம்பு ஒரு மாம்பழத்தை பறிச்சு அதை சாப்பிட்டான். இந்த மாம்பழம் ரொம்ப சுவையா இருக்கு மீனாட்சி, நீயும் சாப்பிடு. ஆ ஆ. மீனாட்சியும் மாம்பழத்தை சாப்பிட்டா. ஜனங்க சரியா தான் சொல்லுவாங்க, கடினமா உழைச்சா அதோட பலன் இனிப்பா இருக்கும்னு. இப்போ எல்லா மாம்பழங்களையும் பறிக்கணும். சரிங்க. ஷம்பு தன்னோட வேலைக்கு கொஞ்ச நாள் லீவ் போட்டுட்டான். அப்புறம் கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து மாம்பழங்களை பறிக்க ஆரம்பிச்சாங்க. 3 நாள்ல மாம்பழங்கள்லாம் பயங்கரமா குவிஞ்சு போச்சு. நான் யோசிக்கவே இல்லைங்க, நம்ம மரத்துல இவ்ளோ மாம்பழம் காய்க்கும்னு. கடவுள் எப்ப கொடுத்தாலும் கூரைய பிச்சுக்கிட்டு கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. அப்பதான் ஒரு மாம்பழ வியாபாரி அந்த பக்கமா வந்தாரு. அவருடைய கவனம் அந்த ஃப்ரெஷ்ஷான மாம்பழம் மேல பட்டுச்சு. ஏன்பா ஷம்பு, மாம்பழங்க எல்லாத்தையும் விற்க போறியா? ஆமாங்க சுவாமி. என்ன சுவாமி ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டு பார்த்தாரு. வாவ், நம்பர் 1 மாம்பழம் ரொம்ப இனிப்பா இருக்கு. அப்புறம் நல்ல பெருசாவும் இருக்கு. இதை எவ்வளவு விலைக்குப்பா விற்க போற? இது என்னுடைய முதல் விளைச்சல். நீங்களே பார்த்து ஏதாவது ஒரு விலை சொல்லுங்க. மாம்பழம் ரொம்ப நல்லா இருக்கு. நான் இந்த மாம்பழம் எல்லாத்துக்கும் ஒரு 3 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்ப்பா. 3 லட்சமா? இந்த ஒப்பந்தத்துக்கு விருப்பம் தானே? நான் ஒத்துக்கிறேங்க. அப்புறம் அடுத்த வருஷமும் நீ மாம்பழத்தை எங்கிட்ட தான் விற்கணும். நிச்சயமா நிச்சயமா. நான் பணத்தையும் ஆட்களையும் கூட்டிட்டு வரேன். போயிட்டு வரேன். சுவாமி பணம் எடுத்துட்டு வரதுக்கு போயிட்டாரு. அப்புறம் மீனாட்சியும் சம்புவும் பேச ஆரம்பிச்சாங்க. இதுக்கெல்லாம் காரணம் கடவுளோட கருணை தாங்க. 3 லட்சம், அடேங்கப்பா. கடவுளோட கருணையும் தான். பல வருஷமா நாம உழைச்ச உழைப்பும் இருக்குல்ல மீனாட்சி. இது உழைப்புக்கான பலன் தானே. அவங்க 2 பேரும் சுவாமி வருவாருன்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சுவாமி ஒரு டெம்போ, சில ஆட்கள், அப்புறம் பணத்தை எடுத்துக்கிட்டு வந்தாரு. எந்தா சம்பு, உன்னுடைய பணம். ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. ஷம்பு முதல் தடவையா இவ்ளோ பணத்தை மொத்தமா பார்த்தாரு. சுவாமியோட ஆட்கள் மாம்பழங்களை டெம்போல நிறைக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாம் வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஷம்புவும் மீனாட்சியும் வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. இவ்ளோ பணத்தை வச்சு நாம என்னங்க பண்றது? 1 லட்சத்துக்கு பேங்க்ல எப்படி போட்டுருவோம். 1 லட்சத்துக்கு உனக்கு நகைகளை வாங்குவோம். அப்புறம் 1 லட்சம் அடுத்த வருஷத்துக்கு சேர்த்து வைப்போம். 1 லட்சம் ரூபாய்க்கு நகைங்களா? ஆமா, வாழ்க்கை முழுக்க நான் உனக்கு என்னதான் கொடுத்துருக்கேன். இந்த தாலி மட்டும் தானே உனக்கு கட்டியிருக்கேன். சரி வா, இப்ப போய் உனக்கு நகைகளை வாங்குவோம். இப்பவே வா. ஆமா, இப்பதான். மீனாட்சி அப்புறம் ஷம்பு 2 பேரும் நகை கடைக்கு போனாங்க. ராம் ராம் சேட் அண்ணன். ராம் ராம். சொல்லுங்க சம்பு, எந்த நகையை காட்டுறது? அண்ணியோட காதுக்கு ஜிமிக்கியா இல்ல விரலுக்கு மோதிரமா? நீங்க காதுக்கு ஜிமிக்கியும் காட்டுங்க, மோதிரமும், அப்புறம் ஒரு நெக்லஸும் காட்டுங்க. சரிப்பா. கிம்ஜி அண்ணன் முதல்ல காதுக்கு ஜிமிக்க காட்டினாரு. மீனாட்சி ஒரு ஜிமிக்கைய செலக்ட் பண்ணா. அப்புறம் மோதிரங்களை காட்டினாரு. மீனாட்சி அதுல ஒரு மோதிரத்தையும் செலக்ட் பண்ணா. அப்புறம் கிம்ஜி அண்ணன் நெக்லஸை காட்டினாரு. மீனாட்சி ஒரு நெக்லஸையும் செலக்ட் பண்ணிட்டா. இதெல்லாம் சேர்த்து 70,000 ரூபாய் சம்பவம்னு. அவ்வளவுதானா? ஒரு வேலை பண்ணுங்க, நீங்க வளையலையும் காட்டுங்க. இதோ. கிம்ஜி அண்ணன் வளையலையும் காட்டினாரு. மீனாட்சிக்கு ஒரு வளையல் ஜோடியும் பிடிச்சு போச்சு. இதெல்லாம் சேர்த்து 1,10,000 ரூபாய் ஆச்சு சம்பு. சரிங்க. ஷம்பு தன்னோட பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்தாரு. அப்புறம் கிம்ஜி அண்ணன் கிட்ட கொடுத்தாரு. அடேங்கப்பா, இவ்வளோ பணம், அதுவும் கேஷாவா? ஏதாவது புதையல் கிடைச்சிடுச்சா? அப்படியே நினைச்சுக்கோங்களேன். கிம்ஜி நகைகள் எல்லாத்தையும் மீனாட்சி கையில கொடுத்தாரு. அப்புறம் அவங்க அந்த இடத்த விட்டு புறப்பட்டாங்க. ஷம்பு போன உடனே கிம்ஜி அண்ணன் இன்னொரு கடைக்காரர்கிட்ட இதெல்லாத்தையும் சொன்னாரு. அந்த ஷம்பு என்கிட்ட வந்து 1,10,000 ரூபாய்க்கு நகைகளை வாங்கிட்டு போயிருக்காரு. அவருக்கு ஏதோ புதையல் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடேங்கப்பா. அப்புறம் இந்த விஷயம் நெருப்பு மாதிரி பரவ ஆரம்பிச்சது. கிராமத்து ஜனங்க எல்லாரும் சேர்ந்து தலைவரை பார்க்க போனாங்க. ஷம்புக்கு நிச்சயமா ஏதாவது புதையல் கிடைச்சிருக்கணும். அவன் 1,10,000 ரூபாய்க்கு நகை வாங்கிட்டு போயிருக்கான். என்ன சொல்ற? அந்த டாபாவில வேலை பார்க்கறானே அவனுக்கா? இப்படி ஒருவேளை அவனுக்கு புதையல் கிடைச்சிருந்தா அதுல கிராமத்து ஜனங்க எல்லாருக்கும் உரிமை இருக்குல்ல. நாம நம்ம உரிமையை அவங்ககிட்ட கேட்டு வாங்கணும். வாங்க. தலைவரோட சேர்ந்து நிறைய பேர் ஷம்புவோட வீட்டுக்கு புறப்பட்டு போனாங்க.
நீங்க எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? உனக்கு புதையல் கிடைச்சிருக்குன்னு கேள்விப்பட்டோம். அந்த புதையல் மேல கிராமத்து ஜனங்களுக்கும் அதிகாரம் இருக்கு. எனக்கு எந்த புதையலும் கிடைக்கலீங்களே. அப்புறம் இவ்வளவு பணம் உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? இந்த வருஷம் என்னுடைய மாமரத்துல மாம்பழங்களை வித்த காசு தான் அது. 3 லட்சம் ரூபாய்க்கு வித்தேன். அதை வாங்கினவர் சுவாமி அண்ணன் தான். பொய் சொல்லாத, அந்த கஞ்ச பையன் சுவாமி உன்னுடைய மாமரத்துக்கு 3 லட்சம் ரூபா கொடுப்பானா? இவ்வளவு சும்மாவா? நம்பிக்கை இல்லைன்னா வாங்க அவர்கிட்ட போலாம். ஜனங்க எல்லாரும் சுவாமி வியாபாரியோட குடவுனுக்கு போனாங்க. சுவாமி அண்ணன், இவங்க கிட்ட சொல்லுங்க, நீங்க மாம்பழத்தை வாங்கிட்டு 3 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தீங்க இல்லையா, சொல்லுங்க. ஆமா, கொடுத்தேன். இவங்க நினைக்கிறாங்க எனக்கு ஏதோ புதையல் கிடைச்சிடுச்சுன்னு. அப்புறம் அவங்க பங்க வேற கேக்குறாங்க. இவ்வளவு கேவலமா இருக்கீங்க. இந்த அப்பாவி ரொம்ப வருஷமா மாந்தோப்புல கடினமா உழைச்சான். இப்பதான் அவனுடைய மரங்கள்ல மாங்காயே காய்ச்சது. இது அவனுடைய உழைப்புக்கு கிடைச்ச பணம். அப்புறம் அதுக்கு நீங்க இவங்கிட்ட பங்கு கேட்குறீங்க. அதுக்கு பதிலா நீங்க நாக்க புடுங்கிக்கிட்டு சாகலாம். சுவாமி அண்ணன் கிராமத்து ஜனங்க எல்லாரையும் கேவலமா பேசி திட்டினாரு. அப்புறம் எல்லாரும் வெக்கப்பட்டு தலை குனிஞ்சாங்க. ஷம்பு கிட்ட 1,10,000 ரூபாய் பணம் இருந்தது. கிம்ஷி அண்ணனோட கண்ணுக்கு பொறுக்கவே இல்லை. இந்த கதை நமக்கு என்ன பாடத்தை கத்து கொடுக்குதுன்னா, ஒருத்தனுக்கு நல்லது நடந்துச்சுன்னா அதை மற்றவங்களால பொறுத்துக்க முடியறதில்ல. இந்த உலகமே ரொம்ப சுயநலமா போய்கிட்டு இருக்கு. சுபமும் ரவியும் அண்ணன் தம்பிங்க. அவங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறமா 2 பேரும் அவங்க வீட்டை பாகம் பிரிச்சுக்கிட்டாங்க. பாதி பங்குல பெரியண்ணன் ரவி தன்னோட மனைவி கூட இருந்தாரு. அப்புறம் பாதி பங்குல சுபம் தன்னோட மனைவி சாதனா கூட இருந்தாரு. வீட்டை எப்படி அவங்க பங்கு பிரிச்சுக்கிட்டாங்களோ அதே மாதிரி கடையையும் அவங்க பங்கு பிரிச்சுக்கிட்டாங்க. கடைக்கு நடுவுல பெரிய சுவரை ஒண்ணு கட்டி விட்டுட்டாங்க. அந்த பாதி கடையில ரவி இஸ்திரி கடை போட்டிருந்தாரு. அப்புறம் பாதி கடையில சுபமும் சாதனாவும் ஒரு தாபா நடத்திட்டு இருந்தாங்க. என்னம்மா தம்பி பொண்டாட்டி, வந்துட்டியா? நான் உனக்காக தான்மா காத்துட்டு இருந்தேன். இதோ நான் இப்பவே உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வரேன். சரிம்மா. சுபம் ரவி அண்ணன் தம்பிங்க 2 பேரோட மனசுலயும் எந்த மனதாபமும் இல்ல. 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா ஒண்ணா இருந்தாங்க. அண்ணா, நாளைக்கு வீட்டுல சிக்கன் செய்ய போறோண்ணே, சாப்பிட வந்துருங்க. உன் அன்னைக்கு தெரியாம எப்படியாவது மறைஞ்சு வந்துடுறேன். ஐயோ அத்தா, உங்களுக்கும் அக்காவுக்கும் நான் சேர்த்தே சிக்கன் பண்றேன். ஐயோ வேண்டாமா, அந்த மாதிரிலாம் செஞ்சிடாத. என் பொண்டாட்டிய பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுமா. அவ என்ன உன் கையால செஞ்சதை எதையும் சாப்பிட விட மாட்டா, அவளும் சாப்பிட மாட்டா. இப்போ எப்படி போயிட்டு இருக்கோ அதுவே நல்லதுமா. இப்போதைக்கு நான் அவளுக்கு தெரியாம உன் கையால செஞ்ச சுவையான சாப்பாட்டையாவது சாப்பிட முடியுது. அப்படின்னா சரி. சாதனா ரவிக்கு டீ கொடுத்தா. அப்புறம் தாபாவோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சா. கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அக்கா, 2 டீ, ஒரு முட்டை பொடி மாஸ் கொடுங்க. சரி தம்பி. சாதனா கிச்சனை பார்த்துப்பா. அப்புறம் சுபம் கஸ்டமர்ஸை பார்த்துப்பாரு. 2 பேரும் பகிர்ந்து வேலையை பார்ப்பாங்க. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்க தாபா நடந்துகிட்டு தான் இருக்கும். அப்புறம் சாயந்தர நேரத்துல சாதனா எல்லாருக்காகவும் டிஃபன் செய்வா. வாங்கத்தா, உங்களுக்காக ஸ்பெஷலா நான் முட்டை குழம்பு வச்சிருக்கேன். இதோ வந்துட்டமா. சாதனா ரவி சுபம் 3 பேரும் சேர்ந்து ஒன்னா உட்காந்து டிஃபன் சாப்பிடுவாங்க. நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணுமா. உன்ன மாதிரி ஒரு நல்ல மருமக எல்லா குடும்பத்திலயும் கிடைக்கணும். நீ என் தம்பி சுபம்க்கு எவ்வளவு உதவியா இருக்க, அதே மாதிரி தான் நானும் யோசிக்கிறேன். ஒருவேளை காயத்ரியும் இதே மாதிரி எனக்கு உதவி செஞ்சான்னா. பரவாயில்ல விடுங்கண்ணே. அதான் சொல்லுவாங்களே, முத்து மாலையில எல்லா முத்துக்களும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லைன்னு. அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அப்படி மாறி இருக்கிறதும் நல்லதுதான். காயத்ரிக்கு தெரிஞ்சதெல்லாம் சண்டை போடுறது, சத்தம் போடுறது இதுதான். கல்யாணத்துக்கு அப்புறம் உன் கூட சண்டை போட்டு பாக பிரிவினை பண்ணியாச்சு. இப்ப நீ தனியா போயிட்ட. ஆனா அவ என் கூட சண்டை போடுறா. என்னுடைய வேதனை எனக்கு மட்டும்தான்ப்பா தெரியும். சரி, அதை விடு. ஆனா உங்க 2 பேரையும் நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த கடவுள் உங்க 2 பேருக்கும் நிறைய வெற்றிகளை கொடுக்கணும். ரொம்ப நன்றிங்க அத்தா. அண்ணே, நாளைக்கு மத்தியானம் வீட்டுக்கு வர மறந்துடாதீங்க. அதை நான் கண்டிப்பா மறக்க மாட்டேன்பா. சாதனா கையால செய்யற அந்த சுவையான சிக்கனை எப்படி நான் விடுவேன்?
மறுநாள் மத்தியானம் தன்னோட மனைவிக்கு தெரியாம மறைஞ்சு ரவி சுபமோட வீட்டுக்கு வந்தாரு. அம்மா சாதனா, சாதனா, சீக்கிரமா சாப்பாடு எடுத்து வைமா. காயத்ரிக்கு போய் சொல்லிட்டு நான் இங்க வந்திருக்கேன். ஃப்ரெண்டு வீட்டுக்கு சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு வந்தேம்மா. இதை எடுத்து வைக்கிறேன் அத்தா. சாதனா 3 பேருக்கும் சாப்பாடு எடுத்து வச்சா. அப்புறம் 3 பேரும் சேர்ந்து சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டே சாப்பிட்டாங்க. இதே போலதான் எப்பவுமே அவங்க 3 பேரும் சந்தோஷமா இருப்பாங்க. ஒரு நாள் சுபம் பொருள் வாங்குறதுக்காக நகரத்துக்கு போனாரு. அண்ணே, நான் நகரத்துக்கு போய் சில பொருட்களை வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க அப்படியே கொஞ்சம் சாதனாவை பார்த்துக்கங்கண்ணே. இதெல்லாம் நீ எனக்கு சொல்லணுமாப்பா? இரு, 10 நிமிஷத்துல வேலையை முடிச்சிட்டுனா நேரா அங்க போயிடுறேன். அதுக்கெல்லாம் அவசியம் இல்லைண்ணே. சாதனா தனியாலாம் எல்லா வேலையும் கவனிச்சுக்குவா. ஆ ஆ, எனக்கு எல்லாம் தெரியும்பா. ஆனா நானும் அவளுக்கு உதவி செய்யணும்னு ஆசைப்படுறேன். நீ போப்பா, நாங்க பாத்துக்கிறோம். சரிங்க அண்ணே. சுபம் அங்கிருந்து புறப்பட்டு போனாரு. அப்புறம் ரவி தன்னோட கடையை விட்டுட்டு தாபாவில் வேலை செய்யறதுக்காக போனாரு. ரவி கஸ்டமர்ஸோட பிளேட்டை எடுக்க ஆரம்பிச்சாரு. ஐயோ அத்தா, கீழே வைங்க, நான் இந்த வேலையை பார்க்குறேன். நீ இப்போ என்ன பண்றியோ அதை போய் பண்ணுமா. நான் தான் இருக்கேன்ல, கொஞ்சம் வேலையை நானும் செய்யறேம்மா. அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டு நானும் உங்ககிட்ட பேசிட்டு இருப்பேன். அதுவும் சரிதான். தாபேக்கு கஸ்டமர்ஸ் வந்துகிட்டே இருந்தாங்க. அப்புறம் சாதனா எப்பவும் போல கிச்சன் வேலைகளை செஞ்சுட்டு இருந்தா. அப்புறம் ரவி கஸ்டமர்ஸை கவனிச்சுக்கிட்டாரு. எல்லாமே சரியா தான் போய்கிட்டு இருந்தது. அப்ப திடீர்னு கேஸ் முடிஞ்சு போச்சு. அச்சச்சோ, இப்போன்னு போயா கேஸ் முடியணும்? என்னம்மா ஆச்சு சாதனா? அத்தா, கேஸ் முடிஞ்சு போச்சு. கஸ்டமர் வேற ஆம்லேட் கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்றது? இப்போ கஸ்டமர்ஸை திரும்பி அனுப்ப வேண்டியதா இருக்கும். வேண்டாம் வேண்டாம், இது கொஞ்சம் கூட சரியில்லை. நீ ஒரு வேலை பண்ணு. ஆம்லெட் செய்யறதுக்காக முட்டைய மிக்ஸ் பண்ணு. மற்ற வேலையை நீ எங்கிட்ட விட்டுடு. சாதனா கிளாஸ்ல முட்டையை உடைச்சு ஊத்தினா. அப்புறம் அதுல உப்பு, மசாலா, அப்புறம் மிளகுத்தூளை போட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சா. ரவி தன்னோட கடையில இருந்து ஒரு புது அயன் பாக்ஸை எடுத்துட்டு வந்தாரு. இந்த அயன் பாக்ஸை வச்சு என்ன பண்ண போறீங்க? நீ அந்த கரண்ட் அடுப்பை பார்த்துருக்கிற இல்லம்மா, அது எப்படியோ அதே மாதிரி தான் இந்த அயன் பாக்ஸ். நீ ஆம்லெட்டை மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற இல்லையா, அதை இந்த இஸ்திரி பொட்டி மேல போடு. இதுல ஆம்லேட் பண்ண முடியுமா? முயற்சி பண்ணி தான் பாப்போமே. ரவி இஸ்திரி போட்டி வயரை போர்ட்ல போட்டாரு. அந்த இஸ்திரி பாக்ஸ் சூடானதும் அப்பதான் சாதனா இஸ்திரியோட சூடான பகுதியில அந்த முட்டை மிக்ஸ போட்டா. அப்புறம் அது ஆம்லெட்டா ரெடி ஆச்சு. பாத்தியா? சரியா 2 நிமிஷத்துல ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. சாதனா ஆம்லெட்டை எடுத்து பிளேட்ல வச்சா. அப்புறம் அதை கஸ்டமருக்கு கொண்டு போய் கொடுத்தா. அட, இது என்ன ஆம்லேட்டுங்க? அதுவும் முக்கோண வடிவத்தில் இருக்கு. இது புதுசுங்கண்ணா, சாப்பிட்டு பாருங்க. அந்த கஸ்டமர் அந்த ஆம்லெட்டை சாப்பிட்டாரு. அவருக்கு அது ரொம்ப சுவையா தெரிஞ்சது. இது உண்மையிலே ரொம்ப டேஸ்டா இருக்குமா? அப்புறம் இதோட வடிவமும் புதுசா இருக்கு. அதை பார்த்துட்டு மற்ற கஸ்டமர்களும் அதே முக்கோண வடிவ ஆம்லெட்டை ஆர்டர் பண்ணாங்க. எனக்கும் அதே மாதிரி முக்கோண ஆம்லேட் வேணும். எனக்கும் கொடுங்க. சாதனா இஸ்திரி பொட்டியில் முக்கோண வடிவத்தில் ஆம்லெட் போட்டா. அப்புறம் கஸ்டமர்ஸ் ரொம்ப ஆசையாக அதை சாப்பிட்டாங்க. சில மணி நேரத்தில் சுபம் பொருட்களை வாங்கிக்கிட்டு வந்தாரு. அங்கே தாபாவில் இருந்த கூட்டத்தை பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டாரு. அட, இது என்ன இவ்வளவு கூட்டம்? இந்த கூட்டம் அத்தானோட இஸ்திரி ஆம்லெட்காக வெயிட் பண்ணுது. என்ன இஸ்திரி ஆம்லேட்டா? ரவி சுபம் கிட்ட இஸ்திரி ஆம்லெட்டை பற்றின கதையை சொன்னாரு. அங்க கொஞ்சம் பாருப்பா, முக்கோண வடிவத்துல இருக்கிற ஆம்லெட்டை சாப்பிடறதுக்கு கூட்டம் எப்படி அலமோதுதுன்னு. அடேங்கப்பா, அண்ணா நீங்க பெரிய ஆளுண்ணே. அப்புறம் 3 பேரும் சேர்ந்து கஸ்டமர்ஸ்க்கு ஆம்லெட் போட்டு கொடுத்தாங்க. முக்கோண வடிவ ஆம்லெட் தாபா ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. சாதனாவும் சுபமும் சோஷியல் வீடியோவில் ரொம்பவே வைரல் ஆயிட்டாங்க. ஒரு நாள் ரவி அவரோட வீட்டில் சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. நீங்க சாதனா சுபமோட முன்னேற்றத்தை பத்தி கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டது மட்டும் இல்ல, நான் கண்ணால பார்த்தேன். அவங்களோட தாபாவுல அவ்வளோ கூட்டம் நின்றுட்டு இருக்கு. சில நேரங்கள்ல நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஒருவேளை நமக்கு பாகப்பிரிவினை ஏற்படாம இருந்திருந்தா நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சம்பாரிச்சிருப்போம். சுபம் மாதிரியே எங்கிட்டயும் நிறைய பணம் இருந்திருக்கும். ஏங்க, இத பத்தி நாம சுபம் கிட்ட ஒரு வாட்டி பேசி பார்ப்போமா? என்ன பேச சொல்ற? நீங்க சொல்லுங்க, மறுபடியும் 2 கடையும் ஒன்னா சேர்த்து பெரிய தாபாவா ஓபன் பண்ணலான்னு. ஒருவேளை நீ மறுபடியும் சண்டை போட்டினா? என்னென்ன பைத்தியம் நினைச்சிங்களா? வரலட்சுமிய வேணான்னு சொல்றதுக்கு.
அப்ப சரி. ரவியோட மனசுக்குள்ள பயங்கரமான சந்தோஷம். ஆரம்பத்துல இருந்தே அவரோட விருப்பமும் இதுதானே. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் 2 கடையும் ஒண்ணா ஆயிடுச்சு. அப்புறம் தாபா பெருசாயிடுச்சு. சுபம், ரவி, சாதனா 3 பேரும் சேர்ந்து தாபாவை நடத்தினாங்க. இஸ்திரி பொட்டி ஆம்லேட்னால அவங்களோட வியாபாரம் மட்டும் அதிகமாகல, அவங்களோட செதறி போன குடும்பமும் மறுபடியும் ஒண்ணா சேர்ந்துடுச்சு.